ஹாய்ங்க, இன்னைக்கு வெந்தயக்கீரையை வச்சு டேஸ்டியான லசோன் மெத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இது ஒரு ராஜஸ்தானி டிஷ். வெந்தயக்கீரை சீசன் முடிகிற வரைக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேன்ல 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுபட்டதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கலாம். பேன்ல எண்ணெய், பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்து வதங்கினதும் பொடியா கட் பண்ண வெந்தயக்கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். வெந்தயக்கீரை நல்லா வதங்கினதும் பிளேட்ல மாத்திட்டு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியா கட் பண்ண பூண்டு, பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் தக்காளியை அரைச்சி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து கலந்துட்டு மசாலா பச்சை வாசனை போற அளவுக்கு கலந்துட்டு அரைச்ச வேர்க்கடலை விழுத சேர்த்து கலந்துக்கலாம். இதனுடைய தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்கானதும் வதக்கின வெந்தயக்கீரையை சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு குழிக்கரண்டியில எண்ணெய், இடிச்ச பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்துட்டு கிரேவில சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான லசோன் மெத்தி ரெடி. வெந்தயக்கீரை சீசன் முடிகிற வரைக்கும் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.